இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கபிலா, என்னடா நடக்குது? நீ எதுக்காக இங்க வந்த? அக்கா, அது அக்கா, இதோ சிவாக்கு அடிபட்டிருக்குன்னு அவனை பார்க்கலான்னு வந்தேன்க்கா. ஆனா அயலி தான் காரணமே இல்லாம ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கா. ஏதேதோ பேசுறேனா? எங்க என்ன பேசுனேன்னு சொல்லுங்க பாப்போம். ஏன் அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க. ஆமா, நான் இவர் சட்டைய புடிச்சு மிரட்டினதா. என் புருஷன் மேல கை வச்சது யாரா இருந்தாலும் என்னால சும்மா இருக்க முடியாது. அண்ணி, கபிலன் தான் என் புருஷனை கொலை செய்ய பார்த்திருக்கான். இல்ல, அதுக்காக தான் நான் அவன் சட்டைய புடிச்சு கேள்வி கேட்டுட்டு இருந்தேன். என்ன சொல்ற ஐலி? ஆனா கபிலா எதுக்காக அப்படி பண்ணணும்? ஏன்னா நாங்க இங்க இருக்கிறது இவனுக்கு பிடிக்கல. அதனால அந்த பத்திரம் விஷயம் மாதிரி ஏதேதோ பண்ணி எங்களை வீட்டை விட்டு அனுப்ப ட்ரை பண்ணாரு. ஆனா அது எதுவும் முடியல. அதான் வேற வழி இல்லாம இப்படி கொலை பண்ற அளவுக்கு இறங்கிட்டாரு. அத்த, அவ சொல்லிட்டா போய் உண்மையாயிடுமா? என் புருஷன் தான் தப்பு பண்ணாருன்னு இவ நேர்ல இருந்து பார்த்தாளா? நம்மள பிடிக்காததுனால இவ இஷ்டத்துக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பா. அத நம்ம நம்பணுமா? ஏய், இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா என் புருஷன் சட்டையை புடிச்சதுக்கு மன்னிப்பு கேளு. இல்ல நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஏய், என் புருஷன் கிட்ட மன்னிப்பு கேளுடி. ரித்திகா, ஹைலி ஒன்னும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. இங்க பாரு, ஹைலி சொல்றதா உண்மை. இந்த கபிலன் தான் என்ன கத்தியால குத்துனா. சும்மா பழைய தூக்கி போடுறதுல குறியா இருக்காதீங்க. இவ என் புருஷன் சட்டைய புடிச்சத நான் பார்த்தேன். இவளும் ஆமான்னு ஒத்துக்கிட்டா. ஆனா ஏன் புருஷன் தான் இவனை கத்தியால குத்துனாங்கிறதுக்கு என்ன சாட்சி இருக்கு? என்ன ரெண்டு பேரும் முழிச்சிட்டு இருக்கீங்க? நான் இங்க நடந்ததை பார்த்த மாதிரி அங்க நடந்ததை பார்த்த ஒருத்தரை கூட்டிட்டு வாங்க பாப்போம். ஒண்ணு, என் புருஷன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இல்ல இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போ. ரித்திகா, நீ கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கியா? ஒரு பிரச்சனை இங்க நடந்திருக்கு, அத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க விடாம இப்படி உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருந்தனா என்ன அர்த்தம்? ஐலி, என்ன பிரச்சனையா வேணா இருக்கலாம், யாரு மேல வேணும்னாலும் தப்பு இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட தானே சொல்லியிருக்கணும். என்ன இருந்தாலும் நீ கபிலா சட்டையை பிடிச்சது தப்புதான். கபிலன் கிட்ட மன்னிப்பு கேளு. ஏய், அதான் அண்ணியே சொல்லிட்டாங்கல்ல, இன்னும் ஏன் அமைதியா இருக்க? சாரி கேளு ஐலி. அண்ணி, நான் உங்ககிட்ட தனியா கொஞ்சம் பேசணும். இது யாரோட வாட்ச்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இது கபிலனோட 25th பர்த்டேக்கு நான் அவனுக்கு கிஃப்டா கொடுத்த வாட்ச். இந்த வாட்ச் சிவா அடிபட்டு இருந்த இடத்துல கிடந்துச்சு அண்ணி. கபிலனோட வாட்ச் அங்க எப்படி வந்துச்சு அண்ணி? நான் வேணும்னெல்லாம் கபிலன் மேல பழி போடல.
அவன் தான் அங்க வந்தான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் கோவப்பட்டேன். ஏன் அண்ணி, என்னதான் நாங்க இங்க வந்தது உங்க தம்பிக்கு பிடிக்கலனாலும் அதுக்காக கொலை பண்ண பாப்பாரா? நான் போய் பார்த்ததுனால சிவாவை காப்பாத்திட்டேன். ஒருவேளை நான் போகாம இருந்திருந்தா சிவாவுக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா? தப்பண்ணி, கபிலன் பண்ணது ரொம்ப தப்பு. ஏற்கனவே நானும் சிவாவும் யாரும் இல்லாத மாதிரி தான் இருந்துட்டு இருக்கோம். இதுல அவரும் போயிட்டா எனக்குன்னு யார் இருப்பாங்க நீ? கடவுளே, இந்த கபிலனுக்கு ஏன் புத்தி இப்படி எல்லாம் போகுதுன்னு தெரியல. எந்த அளவுக்கு அவனை நான் நம்பிக்கையோட வளர்த்தேன். என்னோட தம்பி மாதிரியா நான் அவனை பார்த்தேன். எனக்கு பிறந்த பையன் மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ஏன் அவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்? உங்க நிலைமை எனக்கு புரியுதா நீ? நீங்க கபிலன் விஷயத்துல இருந்த மாதிரி தான் நான் ரித்திகா விஷயத்துல இருந்தேன். அவ தப்பு மேல தப்பு பண்ணும் போதெல்லாம் ஏன் தங்கச்சி தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு என்ன நானே காரணம் சொல்லி சமாதானம் செஞ்சுக்க பாப்பேன். ஆனா உண்மைலாம் அப்படி இருக்காது. தப்பெல்லாம் அவதான் பண்ணிருப்பா. எனக்கு ரித்திகா, உங்களுக்கு கபிலன், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா உங்களை பிடிக்கலங்கிறதுக்காக இந்த அளவுக்கு அவன் போவானா? அண்ணி, அன்னைக்கு பத்திர மேட்டர்ல பண்ணது கூட வெறும் சிவில் கேஸ் தான். ஆனா இப்ப உங்க தம்பி பண்ணிருக்கிறது கிரிமினல் கேஸ். ரவுடிங்க சவகாசம் உங்க தம்பிக்கு எப்படி அண்ணி வந்துச்சு? சிவாவை கொல்றதுக்கு ரவுடிங்களை கூட்டிட்டு வந்திருக்காருன்னா அவர் இத்தனை நாளா என்னென்ன தப்பு பண்ணிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. எதுக்கு எடுத்தாலும் என்னோட வாரிசுன்னு சொல்லுவீங்கல்ல. அப்பேற்பட்ட குடும்பத்தோட வாரிசு ஏன் இவ்வளவு கீழ்த்தனமான ஆளுங்களோட பழக்கம் வச்சுக்கணும்? கபிலன் ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்காருன்னு தானே அதுக்கு அர்த்தம். மேடம், உங்க தம்பி கபிலன் நம்ம ஸ்டேஷன்ல தான் இருக்காரு. எங்க செக் போஸ்ட்ல இருந்து ஒரு தகவல் வந்துச்சு. அந்த கடத்தல் கும்பலோட சேர்த்து தானே உங்க தம்பியும் கூட்டு போயிருக்காங்க. அப்போ அவங்களுக்கும் உங்க தம்பிக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியணும்ல. ஆயிரம் தான் இருந்தாலும் அவரு உங்க தம்பி. அவரை சுத்தி என்ன இருக்குன்னு பார்த்து அவரை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர பாருங்க. அப்புறம் நம்ம கையை மீறி போனா ஒண்ணும் பண்ண முடியாது. ஐலி, இப்ப சொல்லுங்க அண்ணி, உங்க தம்பி கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? வேண்டாம் வேண்டாம் ஐலி. இப்ப நம்ம பேசினதெல்லாம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். இதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். இந்த